காலையில் சன்ரைஸ்க்கு ரன் ஆஃப் கட்ச் போக போகிறோம். ரன் ஆஃப் கட்சுங்கிறது எங்கன்னா குஜராத்தில் நார்த் பகுதியில் இருக்குது. ரன் ஆஃப் கட்ச் எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த சர்வம் படத்தில் சிறுகள் பறக்குது எங்கோ செல்ல அப்படின்னு ஒரு பாட்டில் கிறிஸ்டாவும் ஆரியாவும் டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தீங்களா, அந்த வெள்ளை பாலைவனம். ஸோ அங்கே தான் போக போகிறோம். ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையிலே வாட்டி நேஷ்னல் ஹைவேல ஒரு ரயில்வே ட்ராக்கை பார்க்குறேன். நிறைய நரி தெரியுதுங்க இந்த ரோட்டில். இதுவே நரி தானா? ஆமாம் ஆமாம், நரி தான். இது பனியாக விட ப்ரோ. லைட்டாக காமிக்க, உப்பு காமிக்க, லைட்டாக அப்படி காமிக்க, லைட்டாக அப்படி காமிக்கிறேன் ப்ரே, லைட்டாக வச்சு காமிக்க. வீடியோவில் போட்டு விட்டுருவீங்க. வீடியோ ஆஃப் பண்ணுங்க. எல்லாமே த்ரோ பண்ணுறீங்க. உப்பு தான் நக்கி பார்த்தீங்களா? எப்போ இதுக்கு முன்னாடியா? காலை பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க. உப்பு பனின்னா உப்பா பனியான்னு தெரியவே இல்லையே. சென்டர் எங்கே உள்ளே போகுது, எவ்வளோ உள்ளே போகுது பாருங்க. வச்சுருங்க கையிலே ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம் உருவுதானு. அவ்வளோதாங்க, சன்னு ஒரு வழியா மேலே வந்துடுச்சுங்க ஃபுல்லாக. ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த காமிச்சிருப்பேன் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா குஜராத்தில் டவர்கான ஒரு இடத்துல இருக்கோம். இங்கே வந்து தரிசனத்துக்கு வந்தோம், முடிஞ்சு. இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து இந்த கோயிலை காமிச்சிருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ மணி வந்து கரெக்டாக ஒரு 7 ஆகுது. நாளைக்கு காலையில் சன்ரைஸ்க்கு ரன் ஆஃப் கட்ச் போக போகிறோம். ரன் ஆஃப் கட்சுங்கிறது எங்கன்னா குஜராத்தில் நார்த் பகுதியில் இருக்குது. ரன் ஆஃப் கட்ச் எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த சர்வம் படத்தில் சிறுகள் பறக்குது எங்கோ செல்ல அப்படின்னு ஒரு பாட்டில் கிறிஸ்டாவும் ஆரியாவும் டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தீங்களா, அந்த வெள்ளை பாலைவனம். ஸோ அங்கே தான் போக போகிறோம். ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் வந்துருப்போங்க தவர்காலேருந்து. ஸோ வந்து இப்போ வந்து சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு இந்த நயரா பங்க் கிட்ட நின்றுருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு, அதாவது மத்தியானம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கன்டினியூ பண்ணலாம். பங்கில் வந்து ஏன் பங்கில் எப்படி சாப்பிட்றோம்னா, தட்டெல்லாம் கழுவ வேண்டியது இருக்குது சாப்பிட்டு, அதனால சாப்பிட்றோம். இன்னும் வந்து ஒரு தோராயமாக 430 அந்த மாதிரி காமிக்குதுங்க கிலோமீட்ரு. அரௌண்டு ஒரு 8.5 மணி நேரம் காமிக்குது. ஸோ மார்னிங் வந்து ஒரு 4 மணி 5 மணி தான் ரீச் ஆகும். சன்ரைஸ்க்கு ரீச் ஆகிறதான் பிளான். அதுக்குள்ளே ரீச் ஆகாமாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க, நைட் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இவ்வளோ சோறு எனக்குன்னு நினச்சிடாதீங்க, 2 பேருக்கு ஒரே தட்டு. ஸோ அதனால தான் இவ்வளோ சோறு. தயிர், ஊறுகாய், சோறு முடிச்சு விட்ருவோம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஹைவே நேஷ்னல் ஹைவேல இருக்கோம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து நயரா பெட்ரோல் பங்க் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க. ஸோ அவங்க ரைட் சைடில் என்னன்னு தெரில ட்ராக்கு போகுது. இங்கே பாருங்கள், அதில் வந்து நேஷ்னல் ஹைவேலே ட்ரெயின் போகுது பாருங்கள். இல்லை கண்டெய்னர் ட்ரெயின் தாங்க, மேபி ஃபியூலாக தான் இருக்கும்னு நினைக்கேன். இது என்ன நேஷ்னல் ஹைவேன்னு பார்த்தீங்கன்னா NH151A ட்ரெயின் போது, மேபி ஃபியூலாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையிலே வாட்டி நேஷ்னல் ஹைவேல ஒரு ரயில்வே ட்ராக்கை பார்க்குறேன். பாலம் கூட போடல பார்த்தீங்களா, இப்படி எத்தனை நேஷ்னல் ஹைவேல பாலம் இருக்குது ஊரை கிராஸ் பண்ணுறதுக்கெலாம். இங்கே பாருங்க, ட்ரெயின் போது எல்லாம் நிற்கிறோம். வீடெல்லாம் செம்ம கூலிங்காக இருக்குது. கூலிங் அப்படி ஒரு கூலிங் சில்லுன்னு இருக்குது. ஸோ நம்ம கார்லேயே வந்து பார்த்திங்கன்னா 25 டிகிரி தான் வச்சுருக்கோம். ஏன்னா கொஞ்சம் ஹீட்டாகவே இருக்கட்டும்னு. வந்து ரன் ஆஃப் கட்ச் வெள்ளை பாலைவனம் போகிற வழியில் இந்த இடத்த பார்த்தோம். என்ன போட்டிருக்கு பாருங்க, டாபிக் ஆஃப் கேன்சர் இஸ் பாசிங் ஃப்ரம் ஹியர். அதாவது பூமியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக சூரியன் வந்து ஹீட் பண்ணுற இடம் தான் வந்து மார்க் வச்சு ரெஃபரன்ஸ் பண்ணி பிரிச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸில் வந்து அந்த லைன் வரும் பார்த்தீங்களா, அந்த லைன் வந்து இந்த இடத்துல தான் பாஸ் ஆகும். அந்த இமேஜ் போடுறேன் பாருங்கள். ஸோ இப்போ அந்த இடத்துல இருக்கோம்.
இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நம்ம கிளம்பிடுவோம். ஒரு அரை மணி நேரத்தில் சன்ரைஸ் ஆக போகுது. அதுக்குள்ளே போகணும். மணி இப்போயே ஒரு 5 ஆச்சுங்க. வாங்க அப்படியே கிளம்புவோம். ஏதோ ஒரு தாபா பக்கத்தில். ஸோ ரன் ஆஃப் பேட்ச் வந்து என்ட்ரு ஆக போகிறாங்க. இன்னும் வந்து ஒரு 35 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த டேர்னிங் எடுத்துட்டிங்கன்னா ஒரு டேர்னிங் வரும். இந்த டேர்னிங் எடுத்திங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரைட்டு ஒயிட் டெஸ்ட் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். முன்னாடி பாருங்களேன், லைட்டு மின்னும் பாருங்க. அங்கங்கே லைட்டாக பிங்காதா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்டு மில்லுங்க. இருட்டில் உங்களுக்கு தெரியாது, ஃபுல்லாக விண்டு மில் தான். இங்கே வந்து டிகிரி டெம்பரேச்சர் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. 13 டிகிரிங்க. சரியான குளிர் வெளியில். அண்டு இங்கே வந்து அங்கங்கே ஓநாய்கள் தெரியுதுங்க. இது மாடு, இதை சொல்ல. ஓனாய் வந்து அப்பப்போ கிராஸ் ஆகுதுங்க. ரிசார்ட் அது அரண்மனை மாதிரி இருக்காங்க. இங்கே பாருங்கள் டெம்பரேச்சர் பாருங்கள். காலையில் 5:23 ஆச்சு, 13 டிகிரி தான் இருக்குது. வெளியில் செம சில்லுங்க. இங்கேயே வந்து நிறையா ரிசார்ட்டு, ஹோம் ஸ்டே, ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குங்க. நல்லா செம காஸ்ட்லியாகவும் இருக்குது பார்க்க. வந்தோம்னா இங்கேயும் ஸ்டே பண்ணலாம். நிறைய நரி தெரியுதுங்க இந்த ரோட்டில். இதுவே நரி தானா? ஆமாம் ஆமாம், நரி தான். நரியே தான். நரி யாரும் அடிச்சு போட்டிருக்காங்க பாருங்க. பாருங்க, இது நரி தான், யாரும் அடிச்சு போட்டிருக்காங்க. இதுங்களா? இது நீ நாய் நினைச்சிடாதீங்க, நரி தான். ம், பாருங்க. இது வந்து ஒரு ரிசார்ட்டு. ஆக்சுவலாக நான் நிறைய உயிரோட நிறைய பார்த்தேன், கிராஸ் ஆச்சு. டக்குன்னு வீடியோ எடுக்கிறதுல ஓடிடுது. இங்கே ஆனால் எவனோ அடித்து படுக்க போட்டான். ஆக்சுவலாக இது வந்து பகலில் ரிட்டன் போயில காமிக்கிறேன். இப்போ வந்து சன்ரைஸ் பார்க்க வரனால தான் வந்து ஏர்லி ஆற வேண்டியதாக இருக்குது. பட் முன்ன பின்ன வராதனால, கூகுள் வச்சு வரனால நமக்கு வந்து கரெக்டான லொக்கேஷன் தெரியல. செம்ம க்ரௌட் இருக்கும் போலயே. இதை ஃபெஸ்டிவல் போகுதுனாலே சோம்நாத்தில், இந்த ஃபெஸ்டிவல்னால எப்படி இருக்குமோ. நீங்கள் நம்ம சோம்நாத் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே வந்து இந்த கட்சிக்கார் ஒருத்தரை பார்த்துருப்போம். அவர் சொன்னார் இங்கே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் போகுதுன்னு. மேபி அந்த ஃபெஸ்டிவல்னால கூட இவ்வளோ இதாக இருக்கலாம். போலீஸ் கண்ட்ரோல் ரூம். என்னன்னு தெரியல, மாடுக்குள்ளே வரும். பிரச்சனையாக வருதா சரிதா. பெரிய இது மாநாடு மாதிரி நடந்திருக்கும் போலயே. பாருங்க, இங்கே பாருங்க, ஒவ்வொரு பூத்தாக இருக்கு பாருங்க.
ஃபார் என்ட்ரின்னு போட்டிருக்கீங்க எனக்குள்ள. ஆள் இருக்காரு ஒரு இந்த இருக்கார் ஒரு கேட்டா கேட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் கேட்டது வந்து பெர்மிட் ஆன்லைனில் இல்லாட்டி ஆஃப்லைனில் எடுக்கணுமா, 6 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுமா. ஸோ நம்ம வந்து முடிஞ்சளவு ஆன்லைன்லேயே பெர்மிட் எடுக்க பார்ப்போம். என்ன டீட்டெயில் கேட்குது, இன்றைக்கி வரோம் எத்தனை ட்ராவலரு, மேலா ஃபீமேலா, ஏஜ் 100 ரூபாய் பெர்மிட் வந்து 100 ரூபாயாங்க. சரி எடுத்துருவோம். 6 மணிக்கு கேட்டு ஓப்பன் பண்ணி போயிடுவோம். மணி வந்து இப்போ கரெக்டாக 5:35. ஆள் நம்ம தான். செம்ம டெடிக்கேஷனாக இருக்கம்மா. ஸோ பெர்மிட் வாங்கியாச்சுங்க. ஸோ இதுதான் பெர்மிட்டு. ஒரு சின்ன ஒரு பாஸ் மாதிரி இருக்குது. அதில் வண்டி நம்பரு, நம்ம பேர், வயசு எல்லாமே வருது. கிட்டத்தட்ட ஒரு 450 ரூபா வரையும் வருதுங்க அந்த பெர்மிட்டு. 4 பேருக்கு. நேஸ் நல்லா இல்லை. நோட்டிஃபைடு பார்டர் ஏரியா பெர்மிட்டாமே. அப்போ நான் புதுசாக இப்போ தான் கேள்விப்படுறேன். இதுவுமே கேள்விப்பட்டதில்லை. ஓகேங்க. உள்ளே கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயில காமிக்கிறேன். 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுன்னு சொல்லியிருக்காப்புல. 6 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டோம். மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 5:41. ஸோ அவ்வளோதாங்க, என்ட்ரி ஆகிட்டோம். 6 மணிக்கு கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. வெல்கம் டு ஒயிட் டெசர்ட். என்ன போட்டிருக்கு, டோர்டோவா, டோர்டோ போட்டிருக்கு. உள்ளே போவாங்க, எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் இது ஏதோ முன்னாடி வந்து ஒரு பில்லர் மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு இது மாதிரி என்னன்னு தெரியல. கொஞ்சம் சன்னு வரட்டும், வந்தால் தான் என்ன கதைன்னு தெரியும். இதுதான் டெட் எண்டுன்னு நினைக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம வரையில் யாருமே இல்லை. இப்போ தான் க்ரௌட் ஏறி இருக்குங்க. ஒரு 360ல் இங்கேருந்து காமிக்கிறேன், அப்புறம் சன்ரைஸ் ஆகலை காமிக்கிறேன். இப்போ மணி 6:30 ஆச்சு, இன்னும் சன்ரைஸ் ஆகலை. ஆக்சுவலாக எப்படி நம்ம ஊரில் தனுஷ்கோடிக்கு வந்து வழி ரோடு இருக்குமோ அந்த கடைசி வரையும், அந்த மாதிரி இந்த ரோடு இருக்குங்க. அந்த ஊர்லேருந்து கடைசி வரையும் இங்கே வரையும் இந்த பாயிண்டில் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி முடிக்கிறாங்க. சரி வாங்க இல்லை இறங்கி போவோம். கண்ணு கட்டினது ஒன்றுமே கிடையாது, ஒரு செடி எதுவுமே கிடையாது. அதனால தான் அது வந்து டெசர்ட்டு. கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கனால ஒயிட் டெசர்ட்டு. வேறு தான் உப்பு உப்பாக இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக அதில் வண்டி விட்டால் நல்லாயிருக்குங்க. ஜம்முன்னு வண்டி எடுத்து ஒரு ஓட்டலாம், மட்டும் விட மாட்டாங்க. எவனோ ஒருத்தன் ஓட்டியிருக்கான், ஆனால் ஓடிட்டே இருக்க பைக்காக இருக்கும் போல். அப்படியே செல்ஃபி 360 செல்ஃபி எடுப்பான் பார்த்தீங்களா, அது பேர் கூட நமக்கு தெரியல. இது இருக்க வருங்க. அண்ணன் பாட்டு போட்டிருக்காருங்க, காப்பி ரைட்ஸ் வந்துடும். ஸோ அது காமிக்க மட்டும் தான் எடுத்தேன். கொஞ்சம் தள்ளி போயிட்டு சன்ரைஸ் ஆகட்டும் காமிக்கிறேன். சன்ரைஸே என்ன ஆளுங்க எடுத்து காமிக்கிறேன் ப்ரோ. இது பனியாக கூட இருக்கலாம் ப்ரோ. லைட்டாக காமிக்க, உப்பு காமிக்க, லைட்டாக அப்படி காமிக்க, லைட்டாக அப்படி காமிக்கிறேன் ப்ரோ. லைட்டாக வச்சு காமிக்க. வீடியோல போட்டு விட்டுருவீங்க. என்ன வீடியோ ஆஃப் பண்ணுங்க, எல்லாமே த்ரோ பண்றீங்க. உப்புதான் நக்கி பார்த்தீங்களா? எப்போ இதுக்கு முன்னாடியா? காலை பாருங்க எவ்வளோ இதுக்கு பாருங்க. உப்பு பனின்னா இது உப்பா பனியான்னு தெரியவே இல்லையே. இப்போ உப்புனா பழசாக தான் இருக்கும். ஏற்கனவே நேற்று நடந்த காலத்தடம் மூடி இருக்கு பாருங்க. அதை தெரியுதா இல்லையா? தெரியுது. அதான் என்னன்னு பனி உப்பா விழுகுதான்னு தெரியல. பூரா ஆராய்ச்சி பண்றீங்க. உருளுது இந்த மிதிக்க
இங்கே வர தண்ணி கால் வைக்கிறோம்ல அந்த தண்ணி ஆயிடுச்சு வரும் தண்ணியை குடிங்க ஒரு தண்ணியை குடிச்சு உப்பாயிரம் சொல்லுங்க. தண்ணியை குடிச்சா 200 வருஷத்துக்கு வாழலாம் வந்துருவாங்க. இங்கே பாருங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் உள்ளே வந்திருக்கேன். இங்கே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. எல்லாரும் வந்துட்டாங்க மக்கள்லாம் உள்ள. எப்படி இருக்கு போட்டு நமக்கு அந்த ரோஸ் சட்டையை போடணும். ரோஸ் சட்டையை போட போகிறோம். ரோஸ் சட்டையா ப்ரோ? சூப்பராக இருக்கும் ப்ரோ இந்த இதுக்கு பனிக்கு. உங்கள் சேர்த்து காமிங்க, சேர்த்து காமிங்க. அரை கிலோ உங்களுக்கு அவ்வளோ அவுட்லே ப்ரோ? என்னது இல்ல அந்த இடம் இப்போ விழுந்தது. இந்த இடத்துக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கும். யூகிக்க முடியல. எங்க லைட்டை கால் வைங்க. சென்டர் வைங்க ப்ரோ. நம்மளுக்கு உப்பே தேவையில்லை, தண்ணி மட்டும் அடி. சென்டர் வைங்க. உள்ள போகுது, எவ்வளோ உள்ள போகுது பாருங்க. பனியா உப்பா? உப்பு தான். ஆனால் நீங்கள் என்ன எப்படி பார்த்தா உப்பு இருக்குன்னு சொன்னீங்களே. ஒரு கண்ணு அந்த நக்கி பார்த்ததும் சொல்லணும், வந்து தெரியணும். உப்புனா அந்த தண்ணி சால்ட்டான தண்ணி. பனி அப்புறம் உப்பா விழுகும். குளிரலையே குளிரலையா? இது வந்து அந்த பாசி மாட்டிக்கல படிய மாட்டிக்க வரும் போல அந்த மண்ணுக்கு குளிருக்கு வச்சுக்கிட்டே இருந்தா குளிர். ஆச்சரியம் தான் குளிருது. இங்கே ஆல்ரெடி குளிராக தான் இருக்குது கொஞ்சம். என் உடம்புல உள்ள ஹீட்டு பூரா போது போகிறோம். அடியா அடியில் கரையுதா? சில்லுன்னு இருக்கான்னு பார்ப்போம் கீழே. அப்படி காலில் இருக்க அழுக்கு தான் அதில் ஒட்டி இருக்கு ப்ரோ. இப்போ எனக்கு தெரிஞ்ச சன் இங்கே வந்திருக்கும், மேலே வந்திருக்கும் நேரம். எடுங்க ப்ரோ, இது வெள்ளை கலர் எடுங்க. இது எடுங்க, இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுதான் ஃப்ரெஷ்ஷாக வந்தது. வச்சுருங்க கையிலே ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம் உருவுதானு. ஏன் ப்ரோ இப்போ அதில் வாட்டராக தான் போகுது. இப்போ நீங்கள் உப்பு கரைச்சாலுமே தண்ணியில் கரைச்சாலும் இதான் தானே போவோம். தண்ணியில் கரைச்சாலும் இதானே போவோம். சதக்கு முதக்கண்டிருக்கேன். சதக்கு முதக்கண்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சருவம் படத்தில் த்ரிஷாவும் ஆர்யாவும் டான்ஸ் ஆடிருப்பாங்க. ஆளுவலை கழிப்பீங்க 100 1 मिनट 100 दो आदमी क्या ये वीडियो बनेगा ऐसे ही आप खड़े हो जाओ. हिंदी में बेस इंग्लिश में बेस कलम नहीं. एक का 50 है, 2 का फुल प्लेस का पूरा फुल है. ஃபுல்லாக இவ்வளோதான் नहीं पूरा नहीं पूरा आ जाएगा पूरा. ஃபோன் உங்கள் ஃபோனு ப்ரோ? அவன் சொல்லுவான் ஃபோன் உங்கள் ஃபோனு தானே. நீங்கள் என்ன ஃபோன் வைக்கிறீங்களோ அதானே ப்ரோ? पूरा आ जाएगा, आधा आ जाएगा तो हमारे पास सेट करना है. हम एडजस्टमेंट एक पूरा आ जाएगा. इसमें सेट है ऐसे करके. எவ்வளோ ஆங்கிள் வைக்கிறோமோ அதானே ப்ரோ கிடைக்கும். அவ்வளோதான். அதை தாண்டி எங்கே கிடைக்க போகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபி ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்து 100 ரூபா பார்த்துருப்பீங்க. ஐயோ மாட்ட போட்டாருங்க, காப்பி ரைட் வந்துடும். அங்கிட்டு போய் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், சன்னு வந்து இப்போ தான் மேலே ஏறுது. அவ்வளோதாங்க, சன்னு ஒரு வழியா மேலே வந்துருச்சுங்க ஃபுல்லாக. பாருங்கள், மொட்டைலாம் கொண்டு வந்துட்டாங்க சவாரிக்கு. ஒரு இங்கே எவ்வளோங்க ஒரு மொட்டை ரைடு எல்லாம் கிளம்பிட்டாங்க. வெயில் அடிச்சுன்னா பெருசியாவில் வியூ இல்லைங்க. வெயில் வரதுக்கு முன்னாடி தான் வியூ. ये पागड़ी लगाना पड़ेगा.
அது பண்ணணும் அது அப்ப நீங்க தயார் करना ஐயா இங்க ले ठीक है चलो 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 ठीक है चलो चलो ठीक है चलो लो 20 ரூபாய்க்கு ஏத்தி விட்டுறா போலே ப்ரோ. அங்கே பாலைவனத்தில் போகலாம் ப்ரோ. ப்ரோ பாலைவனத்துலேயும் போகலாம். பாலைவனத்தில் போகலாம். चलो भैया चलो भैया लो चलो दोनों साथ में आ जाओ चलो भैया तुम दोनों उस पे आ भी चलो चलो भैया नहीं ப்ரோ எவ்வளோ தூரம் ரவுண்டுன்னு கேட்டிங்களா? கணக்கு பாட்டியா ஆ 50 ரூபாய்க்கு 2 பேரா ப்ரோ? चलो भैया तुमको जाना है எப்படி எந்திக்கின்னு பார்ப்போம். எப்படி எந்திக்கின்னு பார்ப்போம். 27 20 29 27 20 अच्छा मन में डर चलो भैया तुम दोनों ஸோ கடைசியில் வந்து இந்த மொட்டகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா வாங்கிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோ சீரிஸ் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போமா. பாய்.